இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாலையா அவர்களை தவிர வேற யாராலையுமே பண்ண முடியாது. ரீசெண்டா அகண்டா 2 படத்தோட டீசர் வந்திருந்தது. இந்த டீசர்ல கும்பல் ஆஃப் ரவுடிஸ வந்து ஒரு சூலாயுதத்துல தூக்கி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் காட்டினாங்க. அதுவே பயங்கர மாசா இருந்துச்சு. அதை தாண்டி அந்த சூலாயுதத்தை கழுத்து சுத்தி சுத்தி விடுறாப்ல அது மிக்சியில இருக்கிற அந்த பிளேடு மாதிரி சுத்திக்கினே இருக்குது. மிஷின் கன் வச்சிருக்கிற ரவுடிங்களும் கிட்ட கிட்ட வந்து அடி வாங்குறாங்க. மிஷின் கன்னுங்கிறதே தூரம் நின்று சுடுறதுக்கு தான். அதை வச்சுக்கிட்டு எதுக்கு கிட்ட ஓடி போய் அந்த சூலாயுதத்துல குத்து வாங்குறானுங்கன்னு தான் எனக்கும் தெரியல. அண்ட் இது வந்து பாலையா படங்கள்லயும் காமன், போயப்பாட்டி ஸ்ரீனு படங்கள்ல ரொம்ப காமன். நீங்க கடைசியா அந்த ஸ்கந்தா படத்திலே பார்த்திருப்பீங்க. AK-47 வச்சுக்கிட்டு கிட்ட போய் அடி வாங்கிட்டு இருப்பானுங்க. அதுவும் ஹீரோ வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல நின்று இருக்கும் போது சம்பந்தமே இல்லாத இடத்துல சுட்டு இருப்பானுங்க. ஓடி போய் அந்த AK-47 ஓடி போய் கையில வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. கடைசி வரைக்கும் அதை எடுத்து சுட மாட்டானுங்க. அது வந்து போயப்பாட்டி ஸ்ரீனு படங்கள்ல ரொம்ப ரொம்ப காமன். ஸோ அது மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். அகண்டா 1ல பாத்தீங்கன்னாலும் இதே மாதிரி நிறைய ஃபைட் சீன்ஸ் ஓவர் த டாப் இருக்கும். ஆனாலும் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸ்ல 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண படம். அண்ட் போயப்பாட்டி ஸ்ரீனுக்கு வந்து பாலையா அவர்களை தவிர வேற எந்த ஹீரோ கூட போய் அவர் படம் பண்ணாலுமே அது பெருசா ஒர்க் ஆக மாட்டேங்குது. கடைசியா ராம்போத்தினேனியா இருக்கட்டும், ராம் சரணா இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த எல்லா படங்களும் பயங்கரமா கலாய்க்கப்பட்டது. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் பெருசா பண்ணல, போட்ட காசை கூட எடுக்கலன்னு சொல்லலாம். பட் பாலையா நடிச்சா மட்டும் அந்த படம் கண்டிப்பா 100% பிளாக் பஸ்டர் ஆகுது. ஏன்னா அவருக்கு எவ்வளவு ஓவர் த டாப்ல பில்டப் சீன்ஸ் எழுதினாலும் அது ஒர்க் ஆகுதா ஆகலையான்றது மேட்டர் இல்ல, ஆடியன்ஸ்க்கு அது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் விஷயம். சோ எப்படி இந்த படமும் 100 கோடி 200 கோடின்னு நல்லா கலெக்ட் பண்ணும். அண்ட் பாலையா அவர்களும் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய மாஸ் பில்டப் படங்கள் நடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அண்ட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு நீங்க யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.